மக்களே நான் உங்க ஜப்பார் பாய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா துபாயோட மம்சார் பார்க்ல இருக்கிறோம். ஸோ ஏற்கனவே லாஸ்ட் 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெப்பர் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி ஒரே தம். ஸோ அதோட கண்டினியூட்டியாக தான் நம்ம வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம். 1 கிலோ வஞ்சிரம் மீன் நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் அவைலபிள் வஞ்சிரம் மீன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கார். இன்னும் மீன் வந்து வறுக்க தெரியலையா இவருக்கு. ஸோ அதனால என்ன வேறு வேலை பார்க்குறாரு, மேல் மேஸ்திரி வேறு பர்ச்சேஸ் பண்ணுறது அது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இது தெரியும் உங்களுக்கு, இப்ராஹிம் சன்னு. ஸோ இவங்க 2 பேருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கும்போதே அதே நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான மசாலா தான், பட் வந்து பட்டர் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். என்னப்பா ரைட், பட்டர் போட்டு கருவேப்பிலை ஃப்ளேவர் சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ மீனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், வஞ்சிரம் மீன். ஸோ ஓரமாக வச்சிடலாம்ண்ணா இப்ராஹிம். இதாங்க இப்போ வந்து இதாங்க எலுமிச்சம்பழம் ரெண்டு பாதியாக நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் வேறு வேலை பார்த்துட்ருக்கேன், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மங்களகரமாக வந்து நம்ம மஞ்சளை சேர்த்துருவோம். ஏன்னா மீனுக்கு வந்து மஞ்சள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஒன்று ஒன்றா மூடி வச்சுக்கோங்க. என்ன அப்படியே கையோட மிளகாய் தூளை நல்லா சேருங்க. ஏன்னா மீன் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா காரமாக இருந்தால் தான், காரம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதில் வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து மிளகாய் தூளை சேர்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு பவுட்ரு சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். இது பாருங்கள், மிளகுத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ளேவருக்காக, மல்லித்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன், ஜீரகம் தூள் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன், கரம் மசாலா பவுட்ரு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். அவ்வளோதாங்க மசாலா பவுட்ரு. மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு அண்ட் எலுமிச்சம்பழம். இதுக்கு வேறு என்னப்பா சேர்க்க வேண்டியது இருக்குது? இஞ்சி. ஆனால் டப்பா முன்னாடியே வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் சொல்கிறார் இஞ்சி பூண்டுன்னு. சேர்த்துருவோமா? இதை பாருங்கள், ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி, நிறைய வேணாம், பூண்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம், ஃப்ளேவர் வரும். 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு பூண்டு. எலுமிச்சம்பழம் சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி, ரொம்ப பெருசாக இருக்குது, நான் சும்மா கொஞ்சோண்டு போடுறேன், 1 ஸ்பூனு போடுறேன், ஜூஸ் போடுறேன். ஓகே, சால்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்தாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு தாராளமாக போடுங்க. இதே தான் அரை டேபிள் ஸ்பூன் தான், இது டேபிள் ஸ்பூன்றது பெருசாக வரும். போடுங்க. வெரி குட். இன்னும் லைட்டாக போடுங்க. அவ்வளோதான். ரைட், இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு இதில் வந்து ஆயிலை மட்டும் விட்டுக்கலாம், சரிங்களா? ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி சேர்க்கலாம். ஆல்ரெடி மீன் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். எதுக்கு தண்ணி? அதனால் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்தாங்கப்பா, மூடிடுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துருக்கோம். சில பேர் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தா மீன் உடஞ்சிரும், நம்ம மஞ்சள் எக்ஸ்ட்ரா சேர்த்து கிடையாது. இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து கூடி வரும், சரிங்களா? இப்போ மொத்தமாக மிக்ஸ் பண்ணிப்போம். பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம். வெரி குட். மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயிலை ஊற்றிக்கிட்டோம். நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் மசாலா. அது பாருங்கள், கலர்லாம் எதுவுமே போடாமலே நல்லா ரெட் கலரில் இருக்குது, பார்த்தீங்களா? இப்போ இந்த மசாலாவை மீனில் தடவி வச்சுப்போம். அதுக்கப்புறம் வறுத்து சாப்பிட்ற வேலை தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வச்சுட்டோன்னா நம்ம மசாலா என்ன ஆகும்னா பிடிக்காது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 சைடு போட போகிறோம். இந்த மீனுக்கு மேலே வச்சுட்டு மேலே அப்ளை பண்ணுவோம். தம்பி கரெக்டு தானே? இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட 1 டேபிள் ஸ்பூனு அரை டேபிள் ஸ்பூன் மசாலா போட்டோம், கொஞ்சமாவது மிச்சமாச்சான்னு பார்த்தீங்களா?
அதே நேரத்தில் பத்தாமலும் நம்மளுக்கு போகல. சரிங்களா? அவ்வளோதான். வாங்கப்பா. நல்லா வறுத்து. துபாயில் பார்த்தீங்கன்னா வின்டர் ஒரு 3 மாதமாக, இன்னும் 2 மாதம் இருக்க போகுது. அதனால் இந்த சில்லுன்ற குளிரில் அப்படியே சூடாக மீன் சாப்பிடும். அது கூட மட்டன் பிரியாணி வச்சு, பெப்பர் சிக்கன் வச்சு பாருங்க. ஓகேப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பேன் வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தம்பி, பட்டர் எங்க? இங்கே கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். நிறைய பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா என்ன ஆகும்னா கருப்பு கருப்பாக ஆகும். அதனால் ஆயில் கொடுங்க. நம்ம வந்து வெண்ணெய் ஒரு 50 கிராம் போட்டிருப்போம், ஆயில் ஒரு 50 கிராம், மொத்தம் 100 கிராம் போதும். சூடாட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிலும் வெண்ணெயும் போட்டோம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடானோன்னு நம்ம மீன் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மீனை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டுறல, நான் ஒட்டிக்கும். ஒரு 10 செகண்டில் எல்லா மீனையும் திருப்பி விட்டேன். இப்போ இந்த சைடு வெந்துட்டுருக்கு, மறுபடியும் திருப்புவோம். இப்போ இந்த மீன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்ன பீஸுங்க எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. திருப்பி விட்டோம். நல்ல ஒரு ஃப்ளேவரு. கருவேப்பிலை சேர்க்கலான்னு பார்த்தேன், இவங்க கொண்டு வரல, மறந்துட்டாங்களாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த வெண்ணெயிலே இல்லை அல்லது ஆயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுத்த 2 மீனும் போட்டுடலாமாப்பா? அடேங்கப்பா. மசாலா வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மிச்சம் உள்ள மீனை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு பெரட்டி போட்டு நல்ல மொறுன்னு வறுத்து எடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த ரவுண்டும் ஃப்ரை பண்ணிட்டோம், எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை அணைச்சி விட்ருவோம். நம்ம போட்ட ஆயிலும் வெண்ணெயும் கரெக்டாக போச்சு. மீனும் பார்த்திங்கன்னா நல்ல மசாலா இதில் ஒட்டிக்கிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி மீன் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணுறவங்க இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரியாணி ஆர்டர்ஸ் கொடுக்கணும், ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து சென்னை மேனேஜராக இருக்கட்டும், அல்லது துபாய், கனடா, US, மலேசியா எல்லா நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னேன், வஞ்சரம் ஃபிஷ்ஷு, பெப்பர் சிக்கன், மட்டன் பிரியாணி ஒரே தம். பா, ஃபிஷ் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். தம்பி, ஃபிஷ் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பெப்பர் சிக்கன் நான் டேஸ்ட் பண்ணுறேன். 3மே கடன்னு செஞ்சது. ஏன்னா 3மே செஞ்சு சூடாகவும் சாப்பிட்ணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்முறையும் சொல்லணும். வீடியோவில் 3 வீடியோவாக எடுக்கணும். ரொம்ப பதட்டமாக போச்சு. நல்லா இருக்கு. ஐயா, ஆக்சுவலாக மீன் நல்லா உள்ள மசாலா போய் ஜூஸியாக இருக்குது. மசாலா மிக்ஸ் பண்ணும்போது அந்த உப்பு தெரியுமா, அதெல்லாம் தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு மீனில், மசாலாவில். அப்போ தான் மீனில் அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணும்போது நியூட்ரலாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது இப்போது பெப்பர் சிக்கன் ஆஸ் யூஷுவல். அது சொல்லவே கூடாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணாதவங்க நம்ம ரெஸ்டாரண்ட் வாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம இந்த பிரியாணி, இந்த பெப்பர் சிக்கன், இந்த மீன் எல்லாமே கிடைக்குது. மலேசியாவில் பார்த்திங்கன்னா இதுலேயே ஹரியாலியில் நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கே க்ரீன் கலர் மசாலா. அப்புறம் வந்து பார்பிக்யூலாம் அங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஷீக்கு, சிக்கன் டிக்கா, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ் பார்பிக்யூ, இந்த மாதிரி ப்ரான் டிக்கா, இந்த மாதிரி நிறைய இருக்குது.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். பிரியாணி ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கோ வேர்ல்டில் எல்லா கான்டாக்ட்ஸ் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் சென்னையோட மேனேஜர் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்து கல்யாணத்துக்கோ அல்லது சின்ன சின்ன உங்கள் வீட்டுடைய சுபகாரியங்களுக்கோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.